வணக்கம் மக்களே. அடுத்த ட்விஸ்ட், நடிகர் விஜய் ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி முடிவை அறிவித்த முக்கிய புள்ளி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார். இவர்களுக்கு நடுவே நடிகர் விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் நடிகர் விஜயை தங்கள் கூட்டணியில் இழக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. நடிகர் விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நடிகர் விஜய் தனியாக தேர்தலில் போட்டியிட உள்ளது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது. இதனிடையே திமுக மற்றும் பாஜக கட்சியை தவிர பிற கட்சிகளுடன் கூட்டணிக்கு ரெடி என்று தமிழக வெற்றி கழக முக்கிய தலைவரான அருண்ராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகர் விஜயை இணைக்க திட்டமிட்டு இபிஎஸ் காய் நகர்த்தி வருகிறார். தமிழக வெற்றி கழக கட்சியை மனதில் வைத்தே ஜனவரியில் மெகா கூட்டணி அமையும் என அவர் அறிவித்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றன. திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஓர் அணியில் திரள நடிகர் விஜய் கிரீன் சிக்னல் கொடுப்பாரா என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் களம் தயாராகி வருகிறது. அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என மும்முரமாக களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றன. அதில் முக்கியமாக நடிகர் விஜய் வருகை, திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார், அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவு ஆகியவை பரபரப்பாகவே உள்ளதுன்னு சொல்லலாம். மற்ற கட்சியின் கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகமுடன் யார் கூட்டணி அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புதான் அதிகமாக உள்ளது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை நிராகரித்த நடிகர் விஜய் அவர்கள் 4 அணியுடன் கூட்டணி அமைப்பார் அல்லது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் விஜய்க்கு மிக முக்கியம் என்பதால் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பார் என்று பல வியூகங்கள் எழுந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவுடனான கூட்டணி குறித்து பேசியுள்ளார். எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைவீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க 0.1% கூட வாய்ப்பு இல்லை. நடிகர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அதனை ஏற்பவர்களுடன் கூட்டணி வைப்போம் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.